இல்லை அவனோடது உழவு ఎవరు అన్న రెండు அது என்னுடைய இதுங்க அந்த மேலே இருக்குல்ல மேலே அதுவா நல்லா வந்து நாங்கள் வந்து நிற்கிறோம் எக்ஸலண்ட்டாக நல்ல ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கும் துறைமுகத்தில் குட்டிமா
So I spent so much meeting. That is watercolor, pen and ink. And this is the collage Collage. of all the 1,340. C'est la collection de 1300 qui représente sur le livre 3 ans. I made this collage out of all the எக்ஸ்கியூஸ் மீ நில்லுங்க யூ டூ கம் ஆன் இட்ஸ் ஓகே டசன்ட் மேட்டர் ப்ளீஸ் இட்ஸ் அ ப்ரைட் டு ஹேவ் யூ போத் ஹேர் ப்ளீஸ் கம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க We don't know his name. We call him Tiruvalla. வாய்ஸ் It is hard. We don't know his name. Yeah. So he has written 1,330 couplets in Kannada. It is said 2,000 years ago he has written those couplets. All about the virtues of life. It is about politics. It is about love, how to handle relationship and everything. So it's a very precious literature we found. What is the name of the literature? Tirukkural. So it's traditional. Yes, Tirukkural. We don't. He never written his name. This was written by me. This was done by me. We all do that. Even we draw a small painting. We write 2 lines of poem. We write this is. But this legend, we never specified his name. We don't know his name. We call him Tiruvalla. we people have given a name Yeah. Thiruvalluvar because we don't know the origin of him. So, Understood. yeah. But he has written 1,330 lyrics, which is very much essential to the nation and to the international level, politics, love, everything, We see some politics. Universal. universal. Yeah. We don't have any layers of any politics. We don't have any politics. Purely universal. It has 133 chapters. So all the chapters differs from topic to topic. Very versatile. And if you read the whole literature, This is the literature. sorry, This is a literature. It's a Research. 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 Many people have done research Lot on. of research papers have done on Tirukkural. You can take from medicine, how to eat, when to eat, Yeah. and from medicine to politics, and about the governance, the ministry, and human values, and love and relationship. So it covers everything. From children to elders. It holds everything. Even we have a student. Vignesan has been there. Yeah. And your name? Sonia E? Yeah. Your name? Saumya Iyal. That's great. மேடம் இங்கே உங்கள் இது எங்கே இருக்கு உங்கள் இது நான் வரேன். வரேன். அது பக்கத்தில் போய் நின்றுங்க
டிஸ்கிரிப்ஷன்ஸ். இருங்க, அது தப்பாக ஒட்டியிருக்காங்க, அதை எடுத்துறோம். வணக்கம், என்னுடைய பெயர் ஜனனி. நான் வந்து ஓவியத்துறையில் 5 ஆண்டு காலம் பணிபுரிந்து வருகிறேன். நான் திருக்குறள் அதிகாரத்தில் கல்வி 40 அதில் வந்து கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படிங்கிற திருக்குறளுக்கும் கண்ணுடையார் என்கிற வரிகளில் வர திருக்குறளுக்கும் வரைஞ்சிருக்கிறேன். இது கல்வி 40 அதிகாரம். அதற்கான மாடர்ன் ஆர்ட்டில் என்னுடைய ஓவியங்கள் இருக்கு. நன்றி. இன்னொன்று தெரியல சார். என்னுடைய ஓவியம் அதிகாரம் 69. இருங்க சாரி ஏகப்பட்ட இதுவும் என்னுடைய இன்னொரு ஓவியம் திருக்குறள் அதிகாரம் 7 மக்கட்பேறு ஈன்ற பொழுதில் பெருதுவைக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அதற்கான பொருள் விளக்கம் ஓவியமாக வரைஞ்சிருக்கிறேன். நன்றி. திருக்குறள் 123வது அதிகாரம் பொழுது கண்டு பொழுது ஆயிடுதுன்னா தன்னுடைய காதலனை நினைச்சு காதலி ஏங்கிறது, இந்த மாலை பொழுது மலர்கள் மொட்டு விடுதல், அரும்பு மொட்டாதல், பூக்கள் மலர்தல், அந்த வாசம், புல்லாங்குழல் இசை, இதெல்லாம் கண்டு ஒரு பெண் வந்து தன் கணவனை நினைத்து இயங்குவதை காட்சிப்படுத்தியிருக்கேன். தன்னுடைய தலைவன் நினைவு வருது. அதெல்லாம் இந்த 10 குறளுக்குமான அருமையாக ஒரு பெண் நளினமாக நின்று கொண்டிருப்பது போலவே இருக்கு. நேரடியாக பார்ப்பது வந்து நன்றி. அருமையாக வணக்கம் தோழி. திருக்குறள் காமத்துப்பால் உறுப்பு நலன் அழிதல் அதிகாரம். அதில் தலைவனை பிரிந்திருக்கிறான். பிரிந்திருக்கும் பொழுது முன்னாடி சேர்ந்திருக்காங்க இல்லையா, அப்பொழுது நினைத்து பார்க்கிறோம். அந்த பசுமையான தலைவனோடு சேர்ந்து இருந்த பொழுது அவனது கண்கள் அழகாக இருக்கணும். குளத்தில் இருந்த தாமரை மலர்கள் என வளர்ந்த மலர்கள் அவள் அழகிய கண்களை பார்த்து குவிந்து வெட்கத்தால் தலைகுறியணும். அவள் கண்கள் மாதிரி நம்ம அழகு இல்லையே. ஆனால் இப்பொழுது பாருங்கள், தலைவனை பிரிந்து விட்டால் கையெல்லாம் மெலிந்து வலையெல்லாம் கடன்று அந்த கண்கள் வந்து அழகு இழந்து விட்டது. மலர்கள் இப்பொழுது கம்பீரமாக இருக்கிறது. நாம் தான் இப்பொழுது அழகாக இருக்கிறது. தலைவன் எப்பொழுது வருவான், மறுபடியும் மலர்கள் இப்பொழுது வெட்கத்தால் தூம்பம் விட்டு அவன் காத்திருக்கிறான். அருமையான விளக்கம், அழகான கவிதை. ஹேமாவதி ஆசிரியர், ஓவியர். பழங்கள் காய்கறிகளால் கூட அழகான காட்சிப்படுத்துவாங்க. நிறைய ஓய்வு பெற்ற ஆசிரியர். மிக சிறப்பாக இருந்தது. கலைத்திறன் மிக்கவங்க. உங்களுடைய விளக்கங்களும் மிக அருமையாக இருந்தது. சொல்லுங்க. அப்படி என்னங்க ஜாஃபர்? இன்றைய தினம் வந்து இந்த மாதிரி ஒரு ஓவிய கண்காட்சி நம்ம வந்து உலகத்தின் பொதுமறையாகிய திருக்குறளை வந்து எழுத்து வடிவில் பார்த்துருக்குறோம், கவிதையாக்கி இருக்கிறாங்க. ஆனால் வந்து அது ஓவிய வடிவத்தில் வந்து செஞ்சுருக்காங்க. அதை வந்து நம்ம அருங்காட்சியகத்தில் ஓவிய கண்காட்சியாக வந்து வைக்கணும் நடத்திருக்க அருங்காட்சியகத்தினுடைய இயக்குனர் அவர்கள் அதுக்கு உடனே வந்து ஒப்புதல் தராங்க. அது எந்த விதமான இது இல்லாமல் திருக்குறளோட ஓவிய கண்காட்சி வந்து இந்த இடத்துல
இந்த வளர்கலைக்கூடத்தில் அமைப்பதற்கு அருங்காட்சியகத்தினுடைய இயக்குனர் அவர்கள் வந்து ஒப்புதல் தந்தாங்க. அவர்களுக்கு இந்த நேரத்தில் இருந்து நன்றி பாராட்டி அவங்க வந்து இன்றைக்கி ஒரு பிஸியான மீட்டிங் இருக்கிறதுனால இங்கே வரல, தலைமைச் செயலகத்துக்கு போயிருக்காங்க. அதனால் இருந்தாலும் இந்த ஓவிய கண்காட்சி வந்து தொடங்கி வைக்கணும் அப்படின்றதுல அவங்களுடைய எண்ணமும் செயல்பாடும் எல்லாமே வந்து இங்கே தான் இருக்கும். அதனால் அருங்காட்சியக இயக்குனர் சார்பாகவும் நம்முடைய அருங்காட்சியகத்துறையின் அனைத்து சகோதரர்கள் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைக்க 5 பெண்களை வந்து அழைக்கிறோம். முதலாவதாக கலைச்செல்வி மேடம். அவங்க வந்து நமக்கு அனைவருக்கும் அறிந்த முகம்தான். அவங்க மறைமலை அடிகளாரின் பேட்டி. அவங்க திருக்கரத்தால் வந்து இந்த ஓவிய கண்காட்சியை ஒளியேற்றி வைக்குமாறு அன்புடன் உங்கள் அனைவரும் சார்பாக கேட்டுக்கொண்டோம். அடுத்ததாக ஜனனி மேடம். அடுத்ததாக எங்கள் அருங்காட்சியகத்துறையின் 3 காப்பாட்சியர்கள் காந்திமதி மேடம் மற்றும் சத்யவல்லி மற்றும் திவ்யா ஆகிய 3 காப்பாட்சியர்கள் உங்கள் அனைவரும் சார்பாக கேட்டுக்கொண்டு இந்த விழா இனிதே தொடங்குகிறது என்பதை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்படிங்க பாருங்க, நீங்களும் போயிட்டு கலை கலை ஜனனி அங்கே போயிட்டு இருங்க, ஒரு நிமிஷம் ஜாஃபர் நீங்களும் போயிட்டு ம் அப்படி ஒரு நிமிஷம். ஓகே, ஜாஃபரையா காப்பாற்றி हाथ में दो
ஃபோட்டோ எடுங்க. மேடம் ஃபோட்டோ எடுங்க. இங்கே பாருங்கள். க்ளோஸாக போங்க மேடம். மேடம் உள்ள வாங்க. தமிழே உனக்கு என் முதல் வணக்கம். தழுவம் இதழ்கள் தேன் சுரக்கும் தமிழே உடல்களில் உயிர் இருக்கும் வரை தருவாய் பெருமை இனி எனக்கும் தந்துவிட்டேன் என்னை தமிழே இனி. இன்றைக்கு இந்த புத்தக ஓவிய கண்காட்சி நடப்பது வந்து மிகப்பெரிய நீண்ட நாள் கனவு இன்றைக்கு நனவாயிருக்கு. கன்னியாகுமரியில் அந்த 133 அடி திருவள்ளுவர் சிலை முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் திறந்து வைத்தார்கள். அதன் வெள்ளி விழா ஆண்டு இது. இந்த நேரத்தில் இந்த ஓவிய கண்காட்சியை நடத்துவது, அதுவும் மியூசியம் அருங்காட்சியாளர் அரங்கத்தில் நடத்துவது உலக புகழ்பெற்ற ஒரு நிகழ்வாக தான் இதை கருதுகிறேன். இங்குள்ள அந்த ஓவியங்கள் அத்தனையுமே வரைந்த ஓவியர்களும் இங்கு சிலர் வந்துள்ளார்கள். இந்த இடத்தை எங்களுக்கு அமைத்து கொடுத்து இதற்காக இரவும் பகலும் உணவு உறக்கம் தொலைத்து பாடுபட்டவர் எங்களுடைய ஓவியர் ஜாஃபர் அவர்கள். அவருடைய முயற்சி முடியாது. அதே மாதிரி மியூசியம் அரங்கத்திலையும் நம்ம இயக்குனர் துணை இயக்குனர் ஐயா இவங்க எல்லாருமே நமக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க. ஒவ்வொரு திருக்குறள் அதிகாரம் அந்த குறள் அதனுடைய பொருளை தான் இந்த ஓவியங்கள் காட்சிப்படுத்தியிருக்கு. நீங்கள் எல்லாரும் இந்த 24ஆம் தேதி வரை இது நடைபெறும். எல்லாருமே நீங்கள் மட்டும் பார்த்தா போதாது. உங்கள் வீட்டு அக்கம் பக்கம் உறவுகள், நட்பு, சொந்தங்கள், பிள்ளைகள், குறிப்பாக பள்ளி பிள்ளைகள் நிறையா வந்து பார்த்து அவங்களுக்கு இது ஒரு உந்துதலாக இருக்கும். இந்த ஓவிய கண்காட்சி இதற்காக உழைத்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். இதில் நானும் ஒரு சிறு அணிலாக இருந்து ஒரு ஓவியமும் கொடுத்து, நான் ஒரு எழுத்தாளர், 33 நூல்களின் ஆசிரியர், மறைமலடிகளின் கொள்ளு பெயர்த்தி, நீலாம்பிகை திருவரங்கனார் பெயர்த்தி, உரையாசிரியர் புலியூர் கேசியன் மகள். இந்த உரையை அப்பா உரை தான் கொடுத்துருக்காங்கலாம், தந்தையாரோட உரை. அந்த வழியில் 4ஆம் தலைமுறையாக இதெல்லாம் நாங்கள் ஒரு விளக்கேற்று தொடங்குவதற்கு கூட இந்த தமிழும் தலைமுறையும் தந்த ஒரு வாய்ப்பாக தான் நான் கருதுனேன். இந்த ஓவிய கண்காட்சி வெற்றி பெறணும். நானும் தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சிக்குரிய உங்களுடைய கேம்பஸ்குள்ளே தான் வேலை பார்த்தேன்றதையும் சொல்லிக்கிறேன். ஓய்வு பெற்றாச்சு. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக வெற்றி பெறணும். எல்லாருடைய ஒத்துழைப்பும் தேவை. நிறைய எல்லாரையும் அழைச்சிட்டு வாங்க 24ஆம் தேதி. ஒவ்வொருத்தருடைய உழைப்பும் அதில் இருக்குது. குறிப்பாக ஜாபர் வந்து இன்றைக்கி ஒரு பெற்ற பிள்ளைகள் பெறும்போது பெற்ற இன்பத்தோடு இன்றைக்கி அதிகமாக இன்பம் அடைஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். அவ்வளவு உழைப்பு. அப்படிங்கெல்லாம் ஒரு மனிதரை பார்க்கவே முடியாது. எப்போ கேட்டாலும் மியூசியமில் இருக்கேன் பாரு, வாங்கன்னு பாரு. நான் இன்றைக்கி தான் வர முடிஞ்சு. அதனால் அவருக்கு நம்ம எல்லாரும் ஒரு உறக்க கைத்தட்டுங்க. வீடியோ இருக்கிறவர் கவிஞர் முத்துக்குமாரசாமி உலகநாதன். அவரோட தந்தையார் வந்து மதுரை செந்தமிழ் கல்லூரி முதல்வராக இருந்த அன்னை மிங்கிலின்ற ஒரு அருமையான புத்தகத்தை கொடுத்த உலகநாதன் ஐயாவுடைய மகன் அவர். அவரும் ஒரு ஆன்மீக புத்தகங்கள், நிறைய கவிதைகள் எழுதியிருக்கார், ஓவியமும் புறவு வரைஞ்சிருக்கார். இங்கே வந்திருக்க திவ்யா, ஹேமாவதி, ஜனனி இல்லைன்னா இந்த ஓவிய கண்காட்சி இவ்வளோ சிறப்பாக அமையாது. எவ்வளவோ சிக்கல்களுக்கு நடுவுலையும் அவர் கூட இருந்த ஹேமா எல்லாருமே ஜாபருக்கு ஒரு உறுதுணையாக இருந்தாங்க. ஐயா வந்து இன்னைக்கு மிக அழகாக இந்த குத்துவிளக்கு ஏற்ற, நான் வந்து எதேச்சியாக தான் நான் அவரை போய் சந்திக்க போனேன். நீங்கள் ஏற்றணும், தொடங்கி வைங்க. அவர் ஒரு நல்ல கவிஞர். இன்று அவர் பெயர் சூட்டு விழாவும் நடத்தினோம். அவர் பெயர் இனி எழிற்கோ அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். அவர் சுந்தரராஜன் அதை தமிழ் படுத்தியிருக்காங்க மறைநடிகர் வழியில். அதை அழகாக எழிற்கோன்னு மாற்றிருக்கோம். நல்ல கவிஞரும் கூட. நிறைய கவிதைகள் இன்றைக்கி கேட்க முடிஞ்சுது. அதில் ஓவியமாக எனக்கு காட்சிப்படுத்தின கவிதைகளெல்லாம் ஐயா சொன்னார். அதுக்கும் என்னுடைய அன்பும் நன்றி வாழ்க்கை மகிழ்ச்சி. அப்படி அவங்க திரும்பிங்க.
வணக்கம். நான் ஓவியர் ஜனனி. கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டு காலம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 2023 நினைக்கிறேன் அவன் ஸ்டார்ட் பண்ணும்போது. ரொம்ப பெரிய போராட்டம் தான் இது. அவ்வளோ எளிதில் இது நடக்காது. அதுவும் இந்த மாதிரி ஒரு அரங்கத்தில் நடக்கும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல நாங்கள். அவருடைய போராட்டம் நான் கூடவே இருந்து பார்த்துருக்கேன். அவர் எவ்வளோ பெரிய மனப்போராட்டம் சந்திச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 10 ரூமில் கூட நம்ம ஏற்ற முடியாது. இவ்வளோ கிட்டத்தட்ட 110 பெயிண்டிங்ஸ் இருக்கும். அதுலேயும் இத்தனை பேர் வந்து ஆர்வத்தோடு அதை வரைஞ்சி, அது இந்த சைஸில் வரைஞ்சி, சிறு பிள்ளைகள்லேருந்து முதியவர்கள் வரைக்கும் இது ரொம்ப பேராற்றலோடு எடுத்து இதை நடத்தணும் அப்படின்னு சொல்லி இதை வந்து மேடை ஏற்றுனதுக்கும் அதற்கு வாய்ப்பளித்த அருங்காட்சியகம், சென்னை அருங்காட்சியகம் அவர்கள் அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதில் வந்து அம்மாவும் வந்து நம்மளுக்கு சிலருக்கெல்லாம் வந்து விளக்கம் தெரியாது, தமிழில் இது எப்படி பண்ணணும்னு தெரியல. இப்போ தமிழில் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். அதுக்கான விளக்கம் தெரியலன்னு சொல்லி அதுக்கான முயற்சி இவங்க இந்த வயதுலேயும் அவங்களால முடிஞ்ச பங்கு, ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிஞ்ச பங்கு, நிதி உதவியாகட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. அதில் ஜாஃபர் சார் ரொம்ப நான் இடையில கூட எனக்கு கூட கொஞ்சம் நம்பிக்கை இழந்துட்டேன். நான் ரைட்டு இது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக இழந்துட்டேன். அவர் வந்து இல்லை இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மேம்க்கு ரொம்ப நன்றி. அவங்களும் பயங்கர எஃபர்ட். அவங்களுக்கும் இதுக்கும் நம்மளுக்கும் என்ன சம்மந்தமும் தெரியல. இடையில வந்தாங்க, குரூப்பில் வந்தாங்க. பட் ஆனால் யாருக்குமே இல்லாத ஒரு அக்கறையாக அவங்க இதை வந்து எடுத்துகிட்டு போய் இல்லை இது மியூசியமில் தான் பண்ணணும்னு சொன்னது அவங்க தானா. இவ்வளோ பெரிய இடம் இருக்குது, நம்ம இங்கே யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தான் வந்து இதை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி மேம். இதுக்கு தேங்க்யூ. எல்லாரும் ஊர் கூடி தேர் இழுக்கிற மாதிரி தான். ஒரு படத்தினால இதை கொண்டு வர முடியாது. 110 படம் சார், 110 படம் வந்து எல்லாரோடைய கூட்டு முயற்சி தான். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அவங்க ஒரு ஓவிய வகுப்பு எடுக்கிறாங்க, நேரடியாகவும் இணைய வழியாகவும். அப்படி திரும்பி அவர்களுக்கு பாருங்க. ஓவியர் ஜாஃபர் அவர்கள் பயனாளி அறிவிக்கிறார். ஒரு பெண் குழந்தைக்கு பால் ஊட்டுவாள், ஆண் குழந்தைக்கு பால் ஊட்ட மாட்டார். ஆனால் ஆணாக பிறந்த திருவள்ளுவர் ஒரு பால் அல்ல, 2 பால் அல்ல, 3 பால்கள், முப்பாலை இந்த உலகம் வாங்க மதம், இனம், மொழி என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவருக்குமே ஊட்டிவிட்டு சென்று விட்டார். தாய்ப்பால் சில நாட்கள் பொறுத்து வெளியே வந்தால் கெட்டு போகும். ஆனால் அவர் என்றைக்கோ எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் வைத்து சென்ற முப்பால் இன்றும் கெடாமல் இருக்கிறது. இது மேலும் கெடாது. அந்த முப்பாலில் ஒவ்வொரு துளியும் நம் வாழ்க்கையில் முன்னேற்றம் செய்யும் படிகளாகும். அந்த ஒவ்வொரு துளியையும் இங்கு ஒவ்வொரு ஓவியரும் எடுத்து தங்கள் கைவண்ணத்தில் ஓவியமாக தீட்டியுள்ளார்கள். காதால் கேட்பதை விட கண்ணால் பார்ப்பது மிகவும் நல்லது அல்லவா? எனவே அனைவரும் இந்த ஓவிய கண்காட்சிக்கு வாருங்கள். அமிர்தத்தை விட இந்த முப்பாலின் துளிகள் வந்து மிகவும் உயர்ந்தது. ஒவ்வொரு துளியையும் ரசித்து சுவைத்து பகிர்ந்து செல்லுங்கள், வாழ்க்கையில் முன்னேறுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இவங்க ஆசிரியர் ஏமாவதி. நான் இவங்க வந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர். இவங்க வந்து நம்மெல்லாம் காய்கறி நறுக்கிட்டு தோலை தூக்கி போட்டுருவோம், பழம் சாப்பிட்டு தோலை எடுத்து போட்டுருவோம். அதை வந்து இந்த ஓவியமாக்கி காட்சிப்படுத்துவோம். மிக அருமையான ஓவியர். ஒரு உலக திருக்குறள் கூட்டமைப்பிலிருந்து திருமதி பிச்சி அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். முத்தமிழும் முத்தமிட்டு முத்தமிழும் உணர்ந்துகின்ற ஐயன் வள்ளுவன் திசை நோக்கி வணங்கி இந்த அருமையான காலை நிகழ்விலே நான் கலந்து கொள்வதற்கு எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். நான் வந்து தமிழ்நாடு காவல்துறையில் வந்து உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து 30/4/2024 ஓய்வு பெற்றேன். எனக்கு 2000ஆம் ஆண்டில் கலைஞர் ஐயா அவர்கள் வந்து கன்னியாகுமரியில் வந்து திருவள்ளத்தில் நிறுவிய போது அங்கே நான் பணி செய்தேன். அப்பொழுது எனக்கு திருக்குறள் மீது ஆர்வம் ஏற்பட்டது. அதுபடி திருக்குறளை நான் பாடமொழியில் இப்பொழுது இது வந்து திருவள்ளுவருடைய ஒரு நிகழ்வு என்பதன் காரணமாக நான் ஒரு பாடல் பாடி தொடங்குகிறேன். அகர முதலே எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனாலாய பயனன்குல் வாரறிவன் நற்றாள் தொழார் எனின்
மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமெங்கிலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும் வயிற இருள் சேரிருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொறிவாயில் ஐந்து வித்தான் பொய்தி ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். தனக்கு அமையில்லாதான் தாழ் சேர்ந்தார்கெல்லாம் மனக்கவரை மாற்றலரிது. அறவாடி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கெல்லாம் பிறவாடி நீந்தலரிது. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தா தாளை வணங்காத்தலே. பிறவி பருங்கடல் நீந்துவ நீந்தார் இறைவன் நாடி சேராதார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதச்சே உலகு முதச்சே உலகு. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும், ஒரு சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு அரசு எப்படி ஆட்சி புரிய வேண்டும் என்பதை எல்லாம் ஒருங்கிணைத்து நமக்கு தந்தார் ஐயன் வள்ளுவர் 2000 வருடத்துக்கு முன்பே. அந்த திருக்குறள் நெறியை பரப்புவதற்காக ஆர்வமுள்ள அநேகர் திருக்குறள் நெறியை பல விதங்கள் பண்ணிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ஓவிய வடிவில் பண்ணி இருப்பது மிகவும் சிறப்பான ஒன்று. ஏனென்றால் நாங்கள் ஐயா ஜாபர் அவர்களை சொல்லாமல் இருக்க முடியாது. நாங்கள் ஒவ்வொரு வருடமும் திருவள்ளுவர் தினம் நடத்துவோம். போன வருடத்துக்கு முந்தின வருடம் ஐயா திருவள்ளுவர் தினத்துக்கு வந்திருந்தாங்க. எங்கள் விழாவில் வந்துச்சு. ஐயா என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஓவிய வடிவில் மக்கள் மனதில் பதியக்கூடிய அளவில் அதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். விரைவில் அது வெளியே வந்துடும். அதை எங்கேயாவது காட்சிப்படுத்தணும் அப்படின்னு அப்போவே சொன்னார். இப்போ நம்முடைய முதல்வர் அவர்கள் நம்முடைய திருவள்ளுவருடைய சிறையை வடிவமைத்து 25வது வெள்ளி விழாவை கன்னியாகுமரியில் நடத்தினார்கள். அந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே, நான் பிறந்தது கன்னியாகுமரி தான், மாவட்டத்திலே இந்த நிகழ்வை காட்சிப்படுத்துவதற்காக எல்லா நிகழ்வுகளும் பேசி ஐயா நம்ம ஸ்ரீகுமார் ஐயா நாம் உலக திருக்குறள் கூட்டமைப்பு ஒரு அமைப்பு நாங்கள் இப்போ நடத்திருக்கிறோம். அந்த உலக திருக்குறள் கூட்டமைப்பு சார்பில் மாநில அளவில் எல்லா மாவட்டங்களையும் துறை ரீதியான பொறுப்புகள் போட்டு அதை பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் ஐயா மாநில துறை இயக்குனராக இருக்கிறாரு. எப்படியாவது இந்த திருக்குறளை இந்த ஓவிய வடிவில் எல்லாருக்கும் கொடுக்கும்போது மக்கள் மனதில் ஈஸியாக பதியும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அதை பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நான் பார்க்கும்போது எனக்கு காலையில் ஐயா தான் அழைச்சி வந்தார், வாங்க என்னை அப்படின்ட்டு. பார்க்கும்போது மிகவும் தத்துவமாக இருக்கு. என்னோட எண்ணம் என்னன்னா, திருவள்ளுவர் 131 அதிகாரத்தை எழுதியிருக்கிறாரு. ஒவ்வொரு அதிகாரமும் என்ன சொல்லுகிறது, அந்த அதிகாரத்தை என்னுடைய கான்செப்ட் தான். அந்த அதிகாரத்தை ஒரு இடத்துல பார்த்தோமா, இப்போ திருக்குறள் ஒரு அதிகாரம் என்ன சொல்றது, கல்வி முறை என்னென்ன கிடைக்குது அதை பாடல் வடிவில், அப்புறம் அந்த இடத்துல இருந்தால் ஒரு குழந்தை முதல் அனைவரும் அதை தெளிவாக தெரிஞ்சுட்டு போகணும். அந்த நோக்கத்தோடு அதை வடிவமைக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த ஒவ்வொரு சிறையும் பேசக்கூடிய ஒரு சிறை. எங்களுடைய உலக திருக்குறள் கூட்டமைப்பின் சார்பில் மாநில அளவில் அமைப்பு இருக்கு. 40 மாவட்டத்திலையும் துறை ரீதியாக போட்டிருக்கோம். ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் எங்களுக்கு அந்த மாணவர்கள் முதல் அமைப்புகளுக்கு நாங்கள் தெரியப்படுத்தி அனைவரும் இந்த இடத்தை கண்காட்சியை பார்ப்பதற்கு நாங்கள் அனைத்து வாய்களும் சொல்லிக் கொடுப்போம் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதோடு இந்த இடத்தை ஆயுதப்படுத்தி கொடுத்த நம்முடைய தமிழக அரசுக்கும் இந்த மியூசிய இயக்குனர் அவர்களுக்கும் மற்றும் இந்த இடத்துல நீங்கள் கலந்து கொண்ட அனைவருக்கும் நான் உண்மையாகவே வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். வாழும்போது எவ்வளோ நாள் வாழ்ந்தோம் இருக்காமல் வாழும்போது எதை செய்தோம். நான் திருவள்ளுவருக்காக ஒரு சின்ன கல்வெட்டு போட்டுருக்கேன். நிறைய எழுதியிருக்கேன், நிறைய பாடல்களில் எழுதியிருக்கேன். மாணவர்கள் ஈஸியாக கற்றுக்கிறதுக்காண்டி ஒரே ஒரு அதிகாரம். திருவள்ளுவரே நம் பேராசா திருக்குறளே தமிழர் வேதம் தலைமுறைக்கே நல்வழி காட்டும் திருக்குறள் நம் பொதுமறை தமிழகம் தந்தை தமிழே நம் தாய் மானுடரெல்லாம் ஓரினம் ஒரு குலம் சாதி சமய பிடிதலை ஒழிப்பாய் மானுட இனமே தலை நிமிந்திடுமே திருவள்ளுவரே நம் பேராசான் திருக்குறளே தமிழர் வேதம் எழுந்து நில்
மானுடா எழுந்திரு மானுடா எழுகதிர் போல இருளை கிழிப்பாய் எதிர்காலம் நாமதே. துணிகனி எழுகனி துணிகனி எழுகனி ஒன்று சேர் தொண்டு செய். துணிகனி எழுகனி ஒன்று சேர் தொண்டு செய். உலகின் வரலாறு உன் வரலாறே. உலகின் வரலாறு நம் வரலாறே. திருவள்ளுவர் எனும் பேராசா திருக்குறளே தமிழர் வேதம். தலைமுறைக்கே நல்வழி காட்டும் திருக்குறள் பொதுமறை. திருக்குறள் பொதுமறை எல்லோரையும் வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு நூல். எல்லோரும் கற்றுக்கணும். அதனால எல்லாரும் அவரவர் ஒரு ஆளை உருவாக்கினா போதும். நாம் ஒவ்வொருவரும் ஒருவரை உருவாக்கினால் போதும். வாழ்க வளமுடன். எனக்கு வாய்ப்படுத்துறதுக்கு நன்றி. வணக்கம். இல்லை ஒரு அவர் பாடிட்டோம் காப்பாடுங்க. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஓவிய கண்காட்சியை சார்ந்தூர் தலைநகர் தமிழ் வளர்ச்சி கழகம் ஆட்சி வசூலித்து நான் திருக்குறளுக்கு இசையமைத்து வருகிறேன். மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். நிலமிசை நீடு வாழ்வார். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். நிலமிசை நீடு வாழ்வார். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்க வந்தற்று. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்க வந்தற்று. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். நிலமிசை நீடு வாழ்வார். ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி. ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி. தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை ஈராயிடும்பை தரும். தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா இடும்பை தரும். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். நிலமிசை நீடு வாழ்வார். இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை. இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் காந்திமதி. நான் அருங்காட்சியகத்தில் தற்போது வேதியியல் பிரிவு மற்றும் விலங்கியல் பிரிவு காப்பாட்சியராக பணிபுரிகிறேன். 2016 நான் இந்த வளர்களை கூடத்துக்கு காப்பாட்சியராக இருந்தேன் ஒரு 3 வருடங்கள். நானும் ஒரு ஓவியர் தான் என்பது ஒரு மாநில அளவிலும் தேசிய அளவிலும் பரிசு வாங்கியிருக்கிறேன். 2010 கோவையில் நடைபெற்ற செம்மொழி மாநாட்டில் குறளோவியம் என்ற ஒரு அரங்கம், தனி அரங்கம் இருந்தது, ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த அரங்கத்திற்கு நான் பொறுப்பாளராக இருந்தேன். அப்போது அந்த அரங்கில் பல்வேறு முன்னணி மூத்த ஓவியர்கள் மணியன் செல்வன், திரு மாருதி, திரு மருது போல இன்னும் பல மூத்த ஓவியர்களுடைய குறளோவியங்கள் இடம்பெற்றிருக்கிறார். இப்போ இருக்கு இல்லையா
அதே கான்செப்ட் தான். அதில் என்னுடைய 2 ஓவியங்களும் அப்போது காட்சிப்படுத்தப்பட்டது. விழுந்த விட்டு தான் குரல் ஓவியம் அப்படிங்கிறது இதே மாதிரி நம்ம அருங்காட்சியகத்திலும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. திரு ஜாஃபர் அவர்களோட அந்த 2016 நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இவரும் வந்து நாங்கள் 2 பேரும் அதை பற்றி பேசி இந்த மாதிரி ஒன்று இங்கே நடத்தணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். பல்வேறு காரணங்களால் அது அப்போது நடைபெறவில்லை. நானும் வந்து அந்த துறையிலேருந்து மாறிட்டேன், வேறு தெரிவுக்கு மாறிட்டேன். உதவி இயக்குனர் கூடுதல் பொறுப்பும் கவனிச்சுட்டு இருந்ததால் என்னால் இதை கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அது வந்து இன்றைய தினம் அது நிறைவேறியது. எனக்கு அந்த கனவு நிறைவேறியது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது வந்து நல்ல இந்த ஓவிய கண்காட்சி சிறப்பாக நடைபெற வேண்டும். இன்னும் நிறைய ஓவியங்கள் எதிர்பார்த்தோன்னா இங்கே வந்து சைஸு சிரமம் தான். ஏன்னா 1300 ஆனால் நாங்கள் முதல்ல பிளான் பண்ணது அதுதான் இல்லைங்களா. 1300 வந்து நம்ம பண்ணணும். 1330 அந்த அம்மா ஒரே ஆள் அது உண்மையிலேயே பெரிய இது வந்து இந்த கான்செப்டை அவர் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சது நிறைவேறது ரொம்ப சந்தோஷம். அதுக்கு அத்தனை பேரோட ஒத்துழைப்பாக இருந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது பார்க்கணும். எல்லா ஓவியங்களும் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த தூரத்துலேருந்து பார்க்கும்போதே ரொம்ப வண்ணமயமாக ரொம்ப அழகாக அருமையாக இருக்குது. இந்த ஓவியன்ற முறையில் எனக்கு அதில் பின்னால் உள்ள உழைப்பு எனக்கு நல்லாவே புரியுது. ரொம்ப சந்தோஷம். திரு ஜாஃபர் அவர்களுக்கும் இந்த முயற்சி நிறைவேறியதுக்கு அவர்கள் ஒத்துழைப்பு அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள். 2016 தமிழ்நாடு அரசு கலை வளர்ச்சி துறையில் நான் பணியாற்றிட்டு இருந்த போது இவங்களோட ஓவியம் நானும் பார்த்துருக்கேன். இதில் குரலோவியம் செம்மொழி மலாண்டு இதில் நாங்கள் மலர் தயாரிப்பு பணியில் இருந்தோம். மலர் தயாரிப்பு என்னோட பெயர் யூஸ் பண்ணேன். அப்போ தான் இந்த 99 பூக்களெல்லாம் தேடி தேடி போட்டது. சிவகுமாரோட மகன் ஒரு படத்தில் கூட சொல்லியிருக்கேன். குறிஞ்சி பாட்டில் அந்த 99 பூக்களெல்லாம் சின்னப்பள்ளி செல்லப்பண்ணையா நாங்கள்லாம் தேடி தேடி விட்டார். அப்போ இவங்க ஓவியம் நான் பார்த்துருக்கேன். அந்த செம்மொழி மாநாட்டில் 3 நாள் நாங்கள் இருந்தேன். ஒடிசியா வளாகத்தில் நடந்தது. அந்த ஓவியம் இங்கே இடம் பெற்றது. அது தொல்பொருள் துறை அவங்க 24 கிலோ ஒரு ஓவியம் வச்சாங்க. வயது வந்து ரொம்ப பழம் விட்டு போச்சு. எனக்கு என்னுடைய அதுக்கான வாய்ப்பு அமையலை. திரும்பவும் அதை வந்து நினைக்கிறேன். நான் 30 ஆண்டு கழிச்சு தான் வரைஞ்சேன். வரைந்த சொல்லுங்க. சௌமியா அவர்களை ஒரு வாசம் மறுபடியும் ஒரு சொல்லுங்க ஜனனி, மறுபடியும் ஒரு சொல்லுங்க. 1330 குரல்களுக்கும் ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. அதுல முத்தாய்ப்பா வந்து அது 1330 குரல்களையும் திருவள்ளுவரோட முகத்துல வந்து ஒரு கொலாஜ் ஆர்ட் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. சென்டர்ல இருக்கு. அது ரொம்ப பெரிய எஃபர்ட். அதுக்கு நம்ம ஒளி வடிவத்தில் இங்கே சிவட்டில் இருக்குது. ஒளி வடிவத்தில் எங்கள் எல்லாரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்திய இருவருக்கும் இந்த துறையின் சார்பாகவும் ஓவியர்கள் சார்பாகவும் ஜாஃபரையாவின் சார்பாகவும் நாங்கள் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக அருமையாக இருக்குது. சவுண்டா கஷ்டம்தான். என் பேர் சௌமியா. இயல் வந்து என்னோட புனைப்பேர். என்னோட ஓவியங்கள்லாம் இயல்ன்ற பேரில் தான் பப்ளிஷ் ஆகும். டிஜி வைஷ்ணவ் கல்லூரியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுற விஷுவல் கம்யூனிகேஷனுக்கு ஜனவரி 1, 2020 முதல் குரலை வரைய ஆரம்பித்து கண்டினியூஸாக 2023 1330வது குரல் முடித்தேன். இது முடிக்க 3 வருஷம் 7 மாதம் 22 நாள் ஆச்சு. 23வது வருஷத்துலேருந்து நான் ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு நிறைய அப்ரோச் பண்ணியிருக்கேன், நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கேன். ஆனால் முதல் தடவை ஜாஃபர் சாரே எனக்கு கால் பண்ணார். இந்த மாதிரியான ஒரு முயற்சியை கேள்விப்பட்டு இந்த மாதிரி கண்காட்சி வைக்கிறோமா, எனக்கு உங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. நன்றி வந்து ஜாஃபர் சாருக்கு நெஞ்சான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். அண்ட் இந்த எக்மோர் மியூசியம், இந்த அத்தாரிட்டிஸ், இவங்க எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வார்மாக இருந்துச்சு. கண்டிப்பாக எனக்கு நிறைய ஹோப் இருக்குது. 1330 குரலையும் ஆர்ட் எக்ஸிபிஷனாக வைக்கணும்னு ஓவியர்கள் வந்திருக்கவங்க எல்லாரும் பேசுகிறோம்னா
சுருக்கமாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா? எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய கணவர் ஓவியர். அவர் வழியாக என் மகள் வந்து தஞ்சாவூர் ஓவியம் வரைந்தார். இது ஒரு வருட பயணம்னால ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 6ஆம் வகுப்பு படித்த இப்பொழுது 7ஆவது வகுப்பு. 6ஆவது வகுப்பு படித்த என் மகளுக்கு இது ஒரு சான்ஸ். இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டுக்கு வந்து வயசு வரணும் பார்க்காம சார் வந்து சான்ஸ் கொடுத்தாரு. அவனோட ஓவியத்தை எல்லாம் பார்த்து அது மிகவும் நன்றி சொல்கிறேன் ஜாப்பு சாருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. ஓவியருக்கு திரும்பி கிளாஸ் அனுமதி கொடுத்த ஜாப்பு சாருக்கு மிகவும் நன்றி தெரிவிக்கிறேன். அடுத்தது யாராவது பேசணும்னா சுத்தமாக பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வந்து ரேணு பாரதி, ஓவியாசிரியர். கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக இந்த துறையில் இருக்கேன். ஓவியம் தான் உயிர் மூச்சு, வாழ்வு, வாழ்வியல், வாழ்க்கை எல்லாமே. ப்ரெஷ்ஷை தொட்டவை யாரும் கெட்டதில்லைன்ற ஒரு வாழ்வு. இதை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாக்கா வாழ்க்கையும் ஒழுக்கமாக இருக்கும், நம்ம மனசும் சுத்தமாக இருக்கும், பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பாக இருக்கும். இந்த நம்ம உலகமே வந்து ரொம்ப கரடுமுடாக போகிறத விட நம்ம ஓவிய பார்வையில் பார்த்தா அது ரொம்ப நம்ம பீஸ்ஃபுல்லாக உலகத்துக்கும் மக்களுக்கும் தீங்கு இல்லாமல் நம்ம இருக்கலாம். அதுவும் நம்ம வள்ளுவர் காட்டிய வழிப்படி நம்ம வாழ்ந்தாக்கா இன்னும் இந்த உலகத்துக்கே நம்ம ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம். வள்ளுவரும் அதான் சொல்லியிருக்காரு, வான்புகழ் கொண்ட வள்ளுவனை நாமும் நம்ம சமுதாயமும் வரும் ஜெனரேஷனுக்காக குழந்தைகளுக்கு நாம் எடுத்து போகிற ஒரு விஷயமா தான் நம்ம இங்கே ஓவிய கண்காட்சியை நடத்தியிருக்காங்க. தமிழக அரசுக்கும் அருங்காட்சியகத்துறைக்கும் டாக்டர் சாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி. இந்த நிகழ்ச்சியானது வந்து ரொம்ப எளிமையாக மாமன்னர் அக்பர் வந்து பிறக்கும்போது அவருடைய தந்தை ஹுமாயூன் வந்து பாலைவனத்தில் எந்த வசதியுமே இல்லை. அப்போ வந்து ஒரு மனம் மிக்க அந்த அத்தர் குப்பியை திறந்து வச்சு இந்த மனம் எப்படி காற்றில் பரவுகிறதோ அதுபோல் என்னுடைய மகனின் புகழ் வந்து பரவும் அப்படின்னு. அதுபோல் அக்பர் வந்து பெரிய சக்கரவர்த்தியாக இருக்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த சிறு நிகழ்வானது அதுபோல் 5 பெண்களால் வந்து தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. ஒரு பெண் வந்து ஒரு ஆக்கும் சக்தி, ஒரு பெண் வந்து ஒரு ஆணுடன் சேர்ந்து திருமணம் என்ற அந்த உறவில் ஈடுபட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு குடும்பம் என்கின்ற ஒரு அழகான ஒரு தருகிறார். ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருந்தால் அது போல் அமைவதில்லை. அதுபோல் பெண்ணிடம் 1 ரூபாய் கொடுத்தால் அதை 1000 ரூபாயாக ஆக்கி தருவாங்க. அந்த வகையிலே 5 பெண்கள் இன்றைய தினம் தொடங்கி வைத்திருக்கிற இந்த நிகழ்வு மிக சிறப்பாக ஒரு 1330 குரல்களையும் இந்த அரங்கத்திலே காட்சி அமைக்கக்கூடிய வகையிலே வளர்ச்சி பெறும் என்ற நம்பிக்கையுடன் அடுத்தபடியாக நன்றியுரை நடுவில் எங்கள் துறையின் இந்த ஓவியப் பிரிவு வளர்நிலைப் பிரிவு காப்பாட்சியர் திருமதி சத்தியவல்லி உங்கள் அனைவரின் சார்பாக அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முக்கடல்கள் சங்கமிக்கும் குமரியில் முப்பால் தந்த வள்ளுவனுக்கு அழகாக எழுப்பப்பட்ட சிலையோட வெள்ளி விழாவை முன்னிட்டு அருங்காட்சியகங்கள் துறை சார்பில் இந்த அழகான ஒரு குறளோவியம் கண்காட்சி இன்னைக்கு தொடங்கப்பட்டுள்ளது. இந்த நல்லதொரு நிகழ்வு வெகு சிறப்பாக தொடங்கி இருக்கு அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமாக நன்றி கூற வேண்டிய நபர் யாருன்னா எங்கள் அருங்காட்சியகத்துறையின் இயக்குனர் அம்மா அவர்களோட அனுமதியோட இந்த நிகழ்வு இன்று துவங்கி இருக்கு. உங்கள் அத்தனை பேர் சார்பாகவும் எங்களது இயக்குனர் அம்மா அவர்களுக்கு இந்த நல்ல தருணத்தில் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த நிகழ்வு பல கட்டங்களை கடந்து வந்திருக்கு. அதற்கு வந்து ரொம்ப உதவி புரிந்தவங்க வந்து எங்களது உதவி இயக்குநர்கள் தொழில்நுட்பம் ஐயா அவர்களுக்கும் உதவி இயக்குனர் நிர்வாகம் ஐயா அவர்களுக்கும் இந்த நல்ல தருணத்தில் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த அரங்கு எவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் வந்து ஓவியர்களாகிய நீங்கள் தான். உங்களது உழைப்பு ஒவ்வொரு ஓவியத்துக்கு பின்னாடியும் எங்களால் உணர முடிகிறது. திருக்குறள் எப்படி எங்கள் எல்லார் ஆழ் மனதிலும் பதிந்திருக்கிறதோ அதே போல உங்களது ஓவியங்களும் இந்த வண்ணங்களும் எங்கள் ஆழ் மனதில் மிகப்பெரிய புத்துணர்வை கொடுத்து அதுக்காண்டி இந்த ஓவியர்கள் அத்தனை பேருக்குமே எங்களது துறை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை ஒருங்கிணைத்ததில் மிகப்பெரிய பாடு யாருக்கு இருக்குன்னா நம்ம ஜாபர் சாருக்கு இருக்கு. ஸோ
அவருக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எங்களது அலுவலக பணியாளர்கள் அத்தனை பேருமே எங்களோடு இங்கே இணைஞ்சிருக்காங்க. அந்த அலுவலக பணியாளர்கள் இந்த ஓவியங்களை பார்க்கணும் அப்படின்னு வந்திருக்காங்க. அவர்கள் அத்தனை பேருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த நல்ல நிகழ்வுகளை இந்த ஓவியங்களை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து எங்களது கார்பெண்டர் ரொம்ப அதிகமாக உழைச்சிருக்காங்க. அவருக்கும் எங்களது புகைப்பட ஃபோட்டோகிராஃபர் இங்கே நம்மளோட இணைந்திருக்காரு. அவருக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வுகளை வெகு சிறப்பாக எல்லா இடங்களுக்குமே வந்து இந்த நிகழ்வு போகணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே மனசு வச்சிருக்கோம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய முயற்சியை வந்து அருங்காட்சியகத்துறை இந்த கையில் எடுத்திருக்கு. அதே மாதிரி இந்த ஓவியங்கள் இந்த குரல்கள் எல்லாம் கூட தட்டச்சு செஞ்சதுல மிக முக்கியமான படி செல்வராஜ் அவர்களுக்கு இருக்கு. அவர்களுக்கும் அருங்காட்சியகத்துறை சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதில் உழைத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் அத்தனை பேர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இதுவரைக்கும் எனக்கு இந்த திருக்குறள் ஓவியங்களை வரைஞ்சி கொடுக்கறதுக்காக ஹெல்ப் பண்ண அத்தனை ஆர்டிஸ்ட்டுக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். இதுக்காக இந்த இடத்த நமக்கு ஒதுக்கி கொடுத்த இயக்குனருக்கும் உதவி இயக்குனர் அவர்களுக்கும் நன்றி. என்னுடைய பேர் எஸ்வி குமார். நான் வந்து வேர்ல்டு லெவலில் அவார்ட்லாம் நிறைய வாங்கியிருக்கேன். சீனியர் ஆர்டிஸ்ட்டு. ஜாப்பர் வந்து எனக்கு கிளாஸ்மேட்டு. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து ஜூனியர். அது வந்து இந்த கண்காட்சி வைக்கிறதுக்கு அவர் அரும்பாடுபட்டதெல்லாம் கண் கூட நான் பார்த்தவன். அந்த இன்னைக்கு இந்த இது குழந்தைய பெற்றெடுப்போம் அப்படின்ட்டு ரொம்ப காலமாக தவம் இருந்தார். இன்றைக்கி தான் அவர் வந்து முழு திருப்தியாக இந்த ஓவிய கண்காட்சி. என்னுடைய ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மியூசியத்தில் வச்ச மாதிரி தமிழ்நாட்டில் இருந்த எத்தனை மியூசியம் இருக்கோ அங்கெல்லாம் இதை கொண்டு போகிறதுக்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அடி ஒன்றா